இப்போ இன்ஸ்டமாட்டி என்னை இப்படி வச்சு செஞ்சுட்டியேப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ப்ராடக்ட் வந்து இருந்துச்சு. ஹாய் ஹனி பனீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நான் வந்து சில பேசிக் க்ராசரிஸ் வந்து இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் போட்டிருந்தேன். அப்போ எனக்கு இந்த தோரணை வந்து கண்ணு உறுத்திட்டே இருந்துச்சு. ஸோ ஒரு தோரணை வந்து ஆர்டர் போட்டேன். ஸோ அதை ஆர்டர் போட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, இது என்னோட லிஸ்ட்லேயே இல்லையேடா, இதை எதுக்குடா எனக்கு அனுப்பி வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி. நான் ஆர்டர் போட்டது என்னமோ இந்த தோரணம், ஆனால் எனக்கு கிடைச்சது என்னமோ இந்த தோரணம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எங்கள் வீட்டில் ஒரு மாமரமே நிற்குது, அவ்வளோ பெருசாக அவ்வளோ அழகாக தலையெல்லாம் விட்டு இருக்குது. ஸோ இதை போய் எனக்கு அனுப்பி விட்டுருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து நான் 2 வாங்கிட்டேன் தெரியாமல், ஆசை யாரை விட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம இன்னைக்கு வீடு ஃபுல்லாக இதை தொங்க விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி நான் 2 வாங்கினேன். ஒரு பேக்கெட் வந்து 40 ருபீஸ், ஒன்றில் வந்து 5 பீசஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் எனக்கு இதை அனுப்பி விட்டுருக்காங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அதில் இருக்கிற பூவெல்லாம் மட்டும் எடுத்து என்னோட ஒரு அழகான என்ன சொல்கிறது, அதை வந்து ஒரு ஃப்ளவர் பாட்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ அதில் வந்து வச்சுட்டேன். ஸோ அதை வந்து நான் டெக்கரேட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி கார்த்திகை தீபத்துக்கு லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லெமன் ரைஸ் வித் பொட்டேட்டோ. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.